Hi guys, I'm Rajkumar. I am freelancer. டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட அவங்களுடைய வெப்சைட்டுக்காக 1000 பேக்லிங்க் வந்து ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணி ஜஸ்ட் ஃபார் 1 day தான் ஆகுது ஓகேங்களா. ஸோ இந்த டொமைனுக்கு தான் நம்ம வந்து பேக்லிங்க் வந்து பில்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கிற கீவேர்ட்ஸ் தென் நமக்கு ஓவராலாக 3 கீவேர்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 3 கீவேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பேக்லிங்க் வந்து எடுத்து வேலை செய்ய போகிறோம் சரிங்களா. தென் அது இல்லாமல் இந்த பர்டிகுலர் டொமைனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்பேம் ஸ்கோர் இருக்குது, டொமைன் அத்தாரிட்டி அண்ட் பேஜ் அத்தாரிட்டி எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்குங்க சரிங்களா. இதுலேருந்து 7 நாள் அதிகபட்சம் 8 நாளுக்குள்ளே பேக்லிங்க் பில்டு பண்ணிட்ட பிறகு இதுக்கான ரிப்போர்ட்டுமே வந்து நான் அகைன் வந்து உங்களுக்கு ஒன் டைம் வந்து ஃபுல்லாக ரிப்போர்ட்டோட நான் வந்து ஒரு வீடியோ வந்து கொடுப்பேன் சரிங்களா. ஸோ டொமைன் நேம் என்னன்றதை நீங்கள் இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் நினைக்கிறேன். தென் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்களுமே இந்த டொமைன் நேம் போட்டு நீங்கள் அஃபிஷியலாக மோஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க சரிங்களா. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அகைன் உங்களுக்காக ஒன் டைம் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த பேஜ் வந்து ஐ எம் நாட் ரோபோட்னு இருக்கு இல்லையா, அந்த பட்டன் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நான் செக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இந்த ரிப்போர்ட் வந்து அகைன் வந்து உங்களுக்கு ஒன் டைம் வந்து வரும் சரிங்களா. ஸோ இப்போது பேக்லிங்க்குக்காக நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து பேக்லிங்க்கு பில்டு பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். பட் அது யாருமே நீங்கள் வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க. ரீசெண்டாக இப்போ தான் வந்து கூகுளில் வந்து ஒரு கோர் அப்டேட் முடிஞ்சுது. அதனால எல்லாரோடைய வெப்சைட் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்குன்றது உங்களுக்கு முடிஞ்சால் நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் ரிப்போர்ட்டோட அந்த ப்ரூஃபோட சரிங்களா. தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேஜ் ரீலோட் ஆகிடுச்சு. இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் நினைக்கிறேன். டொமைன் அத்தாரிட்டி ஒன்று தான் இருக்குது சரிங்களா. ஸோ பேஜ் அத்தாரிட்டி ஒன்று இருக்குது. தென் அது போக பேக்லிங்க்கு எவ்வளோ பேக்லிங்க் ஆவரேஜாக இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்மக்கிட்ட கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 72 பேக்லிங்க்ஸ் வந்து இருந்தது சரிங்களா. ஸோ ஆனால் குவாலிட்டி பேக்லிங்க் 0ல் இருக்குது. தென் அது எல்லாமே மற்றது எல்லாமே மோஸ்ட் ஸ்கோர் முதற்கொண்டு எல்லாமே 0 தான் இருக்குது. ஹாஃப் பேஜ் எஸ்இஓ மட்டும் ஜஸ்ட் ஃபார் 18% வந்து இருக்குது சரிங்களா. தென் இதில் ஸ்பேம் ஸ்கோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11% இருக்குது. அது எப்படி ப்ரோ, டொமைனுக்கு வந்து பேக்லிங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டொமைன் அத்தாரிட்டியுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சரிங்களா. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்கு ஸ்பேம் ஸ்கோர் இவருக்கு மட்டும் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா நண்பா, இங்கே வந்து ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பேம் ஸ்கோர் ஏறதுக்கு 2 ரீசன் வந்து இருக்கலாம். ஒன்று, இந்த டொமைன் வந்து ஆல்ரெடி யாராச்சும் பிக் பண்ணி அந்த டொமைனுக்கு அவங்க வேலை செஞ்சு பாதிலே வேலை செய்யாமல் விட்டுருக்கலாம், அவங்க செஞ்சு மிஸ்டேக்காக ஸ்பேம் ஸ்கோர் ஒன்று ஏறி இருக்கலாம். 2, இந்த பர்டிகுலர் டொமைனுக்கு அகைன் திருப்பி வெப்சைட்டுக்குள்ளே டிராஃபிக் வந்து லிமிட் தாண்டி வந்திருக்கும். தென் வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்து அதிகபட்சம் 30 செகண்டுக்கும் கம்மியாக உள்ளே இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு ரீசனுக்காகவும் ஸ்பேம் ஸ்கோர் வந்து ஏறும். 3வது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து கூகுளால் வந்து ரேங்க் ஆகிட்டு பவுன்ஸ் ரேட் ஆகுது, அதிகமான வெப்சைட்டுக்கு டிராஃபிக் உள்ள லீடை வந்து அதனால் வந்து டியூரேஷன் இல்லாமல் டியூரேஷனாக அதிக டைம் உள்ளே இல்லாமல் ஆடியன்ஸ் வந்து டக்குன்னு வெளியே போகிறாங்க, அனதர் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுறாங்க அப்படின்னாலுமே இது போல் ஸ்பேம் ஸ்கோர் ஏறும் சரிங்களா. தென் கூகுளில் 3 மந்த்துக்கு ஒன்ஸ் அல்லது 6 மந்த்துக்கு வந்து கோர் அப்டேட் வரும். அந்த கோர் அப்டேட்டாலும் கூட இந்த போல் ஸ்பேம் ஸ்கோர் வந்து ஏறும். இது போல் நிறைய ரீசன் சொல்லிகிட்டே போகலாம். தென் அது இல்லாமல் ஹைலைட்டான ஒரு விஷயம், இப்போ இந்த இடத்து 72 பேக்லிங்க் இருக்கு இல்லையா, இந்த 72 பேக்லிங்கில் எதனா 5 வெப்சைட்டு கூகுளில் பெனால்ட்டி விழுந்தால் கூட அதனாலுமே நம்ம வெப்சைட் வந்து பெனால்ட்டிக்குள்ளே போகலாம். இது போல் நிறைய ரீசன் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து இவ்வொரு வெப்சைட் வந்து ரேங்க் பண்ணுறது, கூகுளில் ரேங்க் பண்ணுறதுக்காக நம்ம வேலை செய்கிறோம். அது போக ஸ்பேம் ஸ்கோரை ரிடியூஸ் பண்ணுறதுக்குமே இன்க்ளூடாக நம்ம சேர்த்து வேலை செஞ்சுட்ருக்கோம் சரிங்களா. ஸோ அடுத்ததாக இந்த பர்டிகுலர் டொமைனுக்கு வந்து ஏகிராஃபில் எவ்வளோ டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங் இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ ஏகிராஃபில் நான் ஆல்ரெடி வந்து ரிப்போர்ட் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த டொமைனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டொமைன் ரேட்டிங் ஓகேங்களா 0ல் இருக்குது, 35 பேக்லிங்க்ஸ் வந்து இருக்குது. தென் லிங்க்டு வெப்சைட் வந்து 27 வெப்சைட்டில் இருந்து தான் 35 பேக்லிங்க் வந்து பில்ட் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ எந்தெந்த வெப்சைட்லேருந்து பேக்லிங்க் இங்கே வந்து பில்டு பண்ணியிருக்காங்க அப்படின்றதுமே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க இந்த டொமைன் நேம் போட்டுட்டு சரிங்களா. தென் உங்களுக்கு டவுட்டாக தான் ஒரு ஸ்டெப் நான் வந்து பேக்கில் வரேன். பேக்கில் வந்தால் உங்களுக்கு வந்து இந்த டொமைன் வந்து வந்துடும் சரிங்களா. ஸோ நான் வந்து பேக்லிங்க் செக்கில் போய்ட்டு அந்த பர்டிகுலர் டொமைன் வந்து நான் பேஸ்ட் பண்ணி இங்கே வந்து செக் பேக்லிங்க்ஸ்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுறது மூலிமா நமக்கு அந்த பர்டிகுலர் டொமைன்ஸ்க்கான ஒட்டுமொத்த ரிப்போர்ட்டுமே வந்துடும் ஓகேங்களா. வந்துடுச்சா, இதுதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துங்க. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்களே செக் பண்ணி பார்த்துங்க. தென் அவ்வளோதான் நண்பா, இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக தான் நான் முடிச்சிருக்கேன். ஃபுல் வீடியோ லிங்க் வந்து 7 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நான் பேக்லிங்க்லாம் கம்ப்ளீட்டாக அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வீடியோஸ் கொடுக்குறேன். தென் உங்களுக்கு யாருக்காச்சும் வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை வந்து கான்டாக்ட் பண்ணி பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணிக்கலாம். மினிமமாக வந்து 1000 பேக்லிங்க் வந்து நம்ம வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 1000 ரூபா கொடுத்து நீ 1000 பேக்லிங்க் வந்து ஸ்டார்டிங் பில்டு பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது அப்படின்னா
நீங்கள் நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் வந்து கொடுங்க. சரிங்களா? தென் நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறேன். நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அல்லது கூகுள் ஆட்சன்ஸ் வாங்கிட்டு மானிட்டேஷனுக்கு அதாவது வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கான ரெவன்யூ ரொம்ப கம்மியாக வருது அப்படின்னா, நம்ம வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஃபார் ஆர்டிக்கல் வந்து 200 நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். தென் மினிமம் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது, நீட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக என்னை கனெக்ட் பண்ணி ஆர்டிகல்ஸ் வாங்கிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பருமே நான் வந்து கொடுத்துருக்கேன். தென் இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு வந்து பேக் லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். என்னால் வந்து ஃபார் மந்த்துக்கு 1 lakh பேக் லிங்க் வரைக்கும் அசால்ட்டாக பில்டு பண்ணி கொடுக்க முடியும், ஸ்பேம் ஸ்கோர் 1ல் மட்டுமே. ஓகேங்களா? தென் இது போக வந்து டொமைன் அத்தாரிட்டி வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்கேன். மோஸ் அத்தாரிட்டி வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்கேன். மோஸ்னால் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, டொமைன் அத்தாரிட்டி இதுதான் மோஸ். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக என்னால் 35லேருந்து அதிகபட்சம் 45 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத ஏற்றி தர முடியும். ஏ கிராஃப்லையுமே 35லேருந்து 45 வரைக்கும் ஏற்றி தர முடியும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங் அல்லது பேக்லிங்ஸ் இந்தமாதிரி சர்வீஸ் எதுனா தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக என்னை கனெக்ட் பண்ணி சர்வீஸ் வந்து எடுத்துக்கலாம். தென் அது போக வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ப்ரீமியமாக. சரிங்களா? 3 விதமான பேக்கேஜஸ் இருக்குது. 7000 ரூபாய், 15000 25,000 ஒவ்வொரு பேக்கேஜில் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது நண்பா. கால் பண்ணுங்கள், ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். தென் இது போக வெப்சைட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, வெப்சைட் வந்து ஆடிட்டிங் பார்த்து ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணி கொடுக்குறது. தென் இது போக பேக் லிங்க் ஃபர்தராக பில்டு பண்ணி வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வர வைக்கிறது. தென் வெப்சைட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? தென் இது போக பிஸ்னஸ் வெப்சைட் முதல் கொண்டு நம்ம வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யூஸருடைய நீடு பொறுத்து ஊகாமர்ஸ்னால் ஊகாமர்ஸ், அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அல்லது அஃபிலியேட்னா அஃபிலியேட்டு. தென் இல்லை அவங்களுடைய வந்து ஷாப்புக்கு வெப்சைட் வேணும், இல்லை ஸ்கூல் காலேஜ் அதுபோல் பிஸ்னஸ் வெப்சைட் மாதிரி ஏதாச்சும் வேணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய நீடு அவங்களுடைய டிசைன் பொறுத்து ப்ரைஸ் வந்து வேரியபிள் ஆகும். ஓகேங்களா? தென் இந்த இடத்த வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் காமர்ஸ்லாம் ரன் பண்ணணும், அப்டேட் மாதிரி வெப்சைட் ரன் பண்ணணும் அப்படின்னா, பேமெண்ட் கேட்வேலாம் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, அந்த சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் இது போல் நம்ம ஆட் டு கார்டு கொடுத்து உங்களால் உங்களுடைய ஓன் ப்ராடக்ட்டை செல் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து சர்வீஸ் நீடு வந்து அவைலபிள் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் பேமெண்ட் கேட்வேலாம் ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அதுவுமே பண்ணி கொடுத்துருக்கோம். தென் ஆட்சன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கேன். தென் அது போக ஆட் மேனேஜர்லையுமே வந்து சர்வீஸ் வந்து நம்ம அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? அது போக வந்து பார்த்தாச்சு அப்படின்னா கஸ்டமைஸ்டு, ஓகேங்களா, வெப்சைட்டை பில்டு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கோடு வேஸ்ட்லேயும் கூட அதுபோல் நம்ம வெப்சைட் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆஃப் பேஜ் எஸ்இஓ வந்து மந்த் அண்ட் மந்த்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலுமே அதுவுமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் உங்களுக்கு வந்து வெப்சைட் சம்மந்தமாக ஏ டு செட் எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் கேட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். தென் ஆன்லைன்லேருந்து மணி மேக் பண்ணுறதுன்னு நினச்சி நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாராலையும் ஆன்லைன்லேருந்து மணின்றது ஒன்று மேக் பண்ண முடியும். சரிங்களா? பட் ஆனால் அதுக்கு நம்ம வெப்சைட்டை வந்து ஃபர்தராக வேலை செஞ்சுருக்குமா அப்படின்றத ஒன் டைம் திங்க் பண்ணுங்கள். தப்பாக வேலை செஞ்சீங்க அப்படின்னா இது போல் தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாம் ஸ்கோர் ஏறும். தென் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து லீடு வந்து அதாவது அனதர் ஃப்ரீலான்சர்கிட்ட ஹையர் பண்ணி அவருக்குமே வந்து இது போல் தான் ஸ்பாம் ஸ்கோர் வந்து ஏறி போச்சு. ஸோ அவருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் தான் வந்து பேக்லிங்க் மூலிமா ஸ்பாம் ஸ்கோர் குறைக்கிறதுக்கான ரூட்டை காமிச்சு பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்பாம் ஸ்கோர் வந்து 11 இருக்குது. தென் ஸ்பாம் ஸ்கோர் 11 போயிடுச்சு அப்படின்னாலே நம்ம கூகுள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணாலுமே கூகுளில் வந்து ரேங்க் பண்ண விட மாட்டாங்க. பேஜஸ்குள்ளே டாப் 10க்குள்ளே வர விடாது கூகுள் பாட்டை பொறுத்தன வரைக்கும். சரிங்களா? ஸோ கூகுளில் ஃபாஸ்ட்டாக ரேங்க் ஆகணும் அப்படின்னா இப்போ ஸ்பாம் ஸ்கோர் வந்து 10க்குள்ளே வச்சுக்கணும். 10க்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ப்ளூ கலரில் தான் காட்டும். 10க்கு மேலே வந்துட்டால் மட்டும்தான் ரெட் கலரில் காட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த கரெக்டாக வேலை செஞ்சால் மட்டும்தான் நண்பா ஸ்பாம் ஸ்கோருன்றது எப்படி சொல்கிறது 10க்குள்ளே மெயின்டைன் பண்ண முடியும். நான் இப்போ பேக்லிங்க் வேலை செய்கிறேன் அப்படின்னா நான் எங்கேயாச்சும் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா உங்கள் டொமைனுக்கு வந்து பெனால்ட்டிக்குள்ளே போயிடும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஷ்னலாக எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். தென் இதில் வந்து ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா நான் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பாம் ஸ்கோரே ஏறாது. ரீசன் என்ன தெரியுமா? ஸ்பாம் ஸ்கோர் ஏறாத இருக்கிறதுக்கு நாம் என்னென்ன ட்ரிக்கு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒரு சிலதை மட்டும் சொல்கிறேன். உனக்கு வந்து 17% நோ ஃபாலோ இருக்குதுன்னா 30% மட்டும்தான் டூ ஃபாலோ பேக்லிங்க் இருக்கும். நீங்கள் வந்து நிறைய பேர் இல்லை ப்ரோ டூ ஃபாலோ எடுத்தால் தானே ஒரு வெப்சைட்டுக்கு வந்து அத்தாரிட்டி ஏறும், தென் நம்ம வந்து சைடு வந்து ட்ரஸ்டபுளாக தெரியும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா கான்செப்ட் பிரகாரம் வந்து நீ எடுக்கிறது 1000 பேக்லிங்க் தான். 1000 பேக்லிங்க்கு நான் எல்லாமே டூ ஃபாலோவே அடிச்சு விட்டுட்டேன் அப்படின்னா நோ ஃபாலோ இல்லை அப்படின்னும் போது சடனாக உங்களுக்கு பேக்லிங்க் பில்டு கணக்கில் வந்த உடனே அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாம் ஸ்கோர் ஏறிடும். புரியுதுங்களா?
ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி தனித்தனியாக வேலை செஞ்சால் மட்டும் தான் சக்ஸஸ் ரேட்ன்றதை ஒன்று நீங்கள் வந்து பார்க்க முடியும். சும்மா பேருக்கு நானும் வேலை செய்கிறேன்னு வேலை செஞ்சீங்க அப்படின்னா இது போல தான் உங்களுக்கு டொமைன் வந்து பிரச்சனை கொண்டு வந்து விட்டுரும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக வேலை செய்யுங்க. நீங்கள் எங்கிட்ட வந்து ப்ரைஸ் ஹையாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா எந்த சர்வீஸ்க்குமே அனதர் ஃப்ரீலான்சர் என்னை கம்பேர் பண்ணி பாருங்கள். என்னுடைய ப்ரைஸும் சரி, என்னுடைய ஆஃபர்ஸ் வைஸ்லையும் சரி, தென் நம்ம கண்டென்ட்டுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஆஃபர்ஸ் வந்து தனித்தனியாக கொடுப்போம். 10 ஆர்டிக்கல் வாங்குறியா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பேன். அதுவே 30 ஆர்டிக்கல் வாங்குறியா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் 300 பேக்லிங்க் ஃப்ரீயாக கொடுப்பேன். இது போல் ஆஃபர்ஸ் நான் கொடுக்குற அளவுக்கு தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அது இல்லாமல் ஒரு பேக்லிங்க் ₹1 நான் தான் கொடுத்துட்ருக்கேன். தமிழ்நாட்டிலே நீங்கள் யார் வேணால் போய் கேட்டு பார்த்துட்டு வாங்க. நான் பண்ணி கொடுக்குற அளவுக்கு குவாலிட்டியாக யாராலையும் பண்ணி தர முடியாது. இது என்னால் சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும். சரிங்களா? ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.